ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்தி அவருடைய கிரியை செயல்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். லாவாய தேவனை ஸ்தோத்திரிப்போம். வாராய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த வருகைக்கான நம்மை தகுதிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா. இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாய் தந்ததுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். பல விதமான இயற்கையின் சீற்றங்களுடைய இயற்கையின் சீற்றங்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உற்சாகமாக கடந்து இருக்கீங்க. அனைவரும் வரல வர வேண்டிய ஆத்மகளுடைய மத்தியில் கடந்து வர நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். 1, 2, 3 வசனங்களை ஒன்று வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், தன்னுடைய ஜீவனுக்கு பலன் தேவன் என்று சொல்லி தாவீது மிக உற்சாகமாய் இந்த பாடலை பாடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய தேவன் நமக்கு வெளிச்சமாகவும் இரட்சிப்பாகவும், இதோ நம்முடைய மத்தியிலே அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாகவும் நம்முடைய மத்தியில் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். 2வது வசனம் வாசிப்போம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். பாருங்க, என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கினார்கள். என் மாம்சத்தை இதோ பட்சிக்கும்படி, என் ஆயுசை தொலைக்கும்படி என்னை நெருக்கினார்கள். ஆனால் என்னை ஆண்டவர் என்ன செய்யல? எனக்கு அவர் வெளிச்சமாய் இரட்சிப்பாய் பாதுகாவலாய் இருந்தபடியால் சத்துடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆக நான் என்ன செய்வாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் இருதயம் பயப்படாது. இருதயம் என்ன ஆகாது? பயப்படாது. யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அப்ப பாருங்க, ஒரு யுத்தம் எனக்கு எதிராக எழும்பினாலும் நான் கர்த்தரில் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன்.
அப்ப கர்த்தரிலே உள்ள நம்பிக்கையிலே நாம் சரியான ஒரு அனுபவத்தில் நாம் இருந்தால் சத்துரு நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியவே செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறார், அது மட்டும் இல்ல, மேல் வாஸ்தவம், பாளையம் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் இருதயம் பயப்படாது. பாளையம் என்று சொல்ல ஒரு பெரிய கூட்டம், சத்துருடைய கூட்டம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனைதான் எழும்பினாலும் கர்த்தரை தான் தன்னுடைய ஜீவனாய் கொண்டு, கர்த்தரையே தன்னுடைய பலனாய் கொண்டு, கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டு ஜீவிக்க கூடிய ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய பாளையம் போல் சத்துருக்கள் எழுப்பினாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் தான் அந்த இடத்துல என்ன செய்வார்கள், இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிப்போம், அதனுடைய 5ஆம் வசனம் வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைத்து, கூடாரம் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 91ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், இவ்வுன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அவருடைய செட்டைகளின் கீழே அவர் தம்முடைய பிள்ளைகளை அடைக்கலமாக வைக்கிறார். கோழியான தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இறக்கைக்குள்ளாக சத்துருடைய கையிலிருந்து விடுவிப்பதற்கு பாதுகாத்து வைப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சத்துருடைய போராட்டங்களும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் அதிகரிக்கும் நேரத்திலே அவருடைய செட்டை ஆகிய, அவருடைய கூடாரமாகிய, அவருடைய சமூகமாகிய அவருடைய கிருபைக்குள்ளே நம்மை மறைத்து வைக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். எத்தனைதான் சத்துருக்கள் நமக்கு எதிராக எழுப்பினாலும் அவர்கள் நம்மை ஜெயம் எடுக்க முடியாதபடி கர்த்தருடைய கூடாரம், அவருடைய சமூகமாகிய கூடாரம் நம்மை மூடி மறைக்கிறது. தீங்கு நாள் என்ன செய்கிறார், அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார்.